அருமை அருமை நண்பர்களே, உறவுகளே, பாசங்களே, தீபாவளி போயாச்சு. இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த யூடியூப் எனக்கு இந்த அருமையான இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த யூடியூப்க்கு நன்றி. ஒரு அழகான கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 8th ஸ்டாண்டர்டு நடந்துட்டு இருக்கு. கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிடி மாஸ்டருக்கு போறவங்க விளையாடலாம், வீட்டுக்கு போறவங்க போகலாம். இப்படி சந்தர்ப்பத்தில் சுரேஷ் மட்டும் தனியாக ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த ஓரத்தில் கணேஷ் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். கதிரேசன் வந்தவன் சும்மா இல்லாம நேரா சுரேஷ் கிட்ட உட்காந்து, என்னடா என்ன சமாச்சாரம், ஏன் கணேஷ் கிட்ட பேசாம இருக்கேன், என்ன விஷயம்? இல்லடா, அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, எங்க அப்பாவே அப்படிப்பட்ட ஆள் தானடா, கொஞ்சம் தரம் பார்த்தா பழகுவாரு. நான் அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏய், நம்ம நண்பன்டா அவன், அவங்க அப்பா விட்டுட்டு உங்க அப்பா விட்டுட்டு, அவன் நம்ம பள்ளி நண்பன். நம்முடைய வளர்ச்சியில நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். ஈகோ இருக்கவே கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? உனக்கு புரியாத ஒண்ணு நினைச்சலாம். நீ கிளாஸ்ல லீடரு, அவன் உனக்கு அடுத்தபடியா இருக்கிறான். நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்க வேண்டாமா, சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒற்றுமை தானே நம்ம ஜெயிக்க முடியும். அதனால இந்த வாரத்துல இருந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுங்க. சாயந்தர நேரத்தில் நாங்க வர தயாரா இருக்கோம். சுப்ரதன் இருக்காரு நம்ம வாத்தியாரு, அவரும் வராரு. நம்ம கலந்து பேசுவோம், நமக்குள்ள இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்குவோம். ஜெயிப்போண்டா. கல்வி தான் நமக்கு பெருசு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க பாத்துக்கா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் எங்க இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஆனா கல்வி உன் கை கொடுக்கும். இந்த கல்வி உன்னை பலப்படுத்தும், உன் வாழ்க்கையை செழுமையாக்கும். நான் சொல்றது புரியுதா? இங்க இருக்கக்கூடிய செல்வம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வறுமை எல்லாம் மாறும்டா அப்படின்னு சொல்ல 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 சொல்ல, ஆமாண்டா நீ சொல்றது சரிதான். நான் இன்னிலிருந்து அவரோட ஃப்ரெண்டு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறோம், நாம ஜெயிக்கிறோம்டா. அப்புறம் வாத்தியார்கிட்ட போய் உட்காந்து பேசலாம் சார், இந்த மாதிரி சார் நாங்கள் கிளாஸ் எடுக்கலான் இருக்கோம், நம்ம நீங்களும் வந்துருங்க சார். நானும் வந்துருட்டேன் சார், நைட்டு எனக்கு வீட்டில் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா, நானும் வந்து உட்காந்துருந்தேன். ஒரு 9 வரைக்கும் வருவோம்டா. 6 மணிலேருந்து உட்காந்து 6 மணிலேருந்து 9 ரிவிஷன். இந்த ரிவிஷனுக்குள்ளார 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் எல்லாம் கலந்து குரூப் டிஸ்கஷன். இவங்க டவுட் அவங்க கிளியர் பண்ணுறது, அவங்க டவுட். ஈகோவே கிடையாது. அங்கதான் பெரிய நட்பு அங்க உருவாயுது. கல்வியினுடைய பலம் தெரியுது. வெற்றி 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 என்று அவர்கள்